போட்டுக்கிட்டு ட்ரிம்மர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரமா பண்றீங்க. வலிக்குதுண்ணா, போதுண்ணா, விடுங்கண்ணா. அண்ணா ஃபேஸ்க்குள்ள எல்லாம் ட்ரிம்மர் போகுது. நல்லா பண்ணிருக்கீங்கல்ல, சூப்பரா இருக்கும், பார்க்க அழகா தெரியணும். ஐயோ காத்து பலமா வீசுது, எனக்கு இது பிடிக்கல, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் சோட்டு. இவங்க வந்து ஒரு ஷிட்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான பப்பிங்க. ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்ட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா சிசரிங் பண்ணணும்னா இங்கிட்ட அங்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தார். அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவான பப்பி. இவங்க வந்து ஃபுல் ட்ரிம்மிங் பண்ண வேண்டிய நேரம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓவராக கட்டி சேர்ந்துருச்சு. பின்னாடி தொடப்பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டி தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரிம்மர் கொண்டு போகும்போதே அவ்வளோ தூரம் சிக்கி அங்கே பாருங்கள், ஃபுல் கட்டியாக விழுது பாருங்கள். இதுதான் பிரச்சனை. அதே சமயம் கழுத்துக்கிட்டக்கையும் ஷோல்டர் போர்ஷன்ஸ் எல்லாமே கட்டி. ஸோ அதை ஃபுல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 0 கட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 mm இருந்து 10 mm வரைக்கும் ஃபர் இருக்கும். இதை பார்த்தா தெரியும். அதை பாருங்கள், அந்த கட்டி எடுக்கிறத பாருங்களேன். இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி தொடப்பகுதியில எல்லாம் கட்டி சேர்ந்துச்சு அப்படின்னா யூரின் படுறதுனாலையோ இல்லை ஈரம் படுறதுனாலையோ அங்கே வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஷிட்ஜூஸ்லாம் வச்சுருக்கிறவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த விஷயம்தான். அடி போர்ஷன், பேக் போர்ஷன், இந்த யூரினரி போர்ஷன், இந்த போர்ஷன்ஸ்ல எல்லாம் வந்து வர்ற எவ்வளோ சீக்கிரம் வந்து கட்டி சேராமல் பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இல்லை அப்படி சேர்ந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து அதை ரிமூவ் பண்ண பாருங்க. மேக்சிமம் க்ரூமர்ஸ்ட்ட போங்க. ஏன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறது வந்து வித்தியாசம். அதாவது வந்து ஒரு சிசரை வச்சு கட் பண்ணுவீங்க. அது என்ன ஆகும்னா அந்த இடத்த தவிர்த்து அடுத்த இடத்துக்கு வந்து அந்த சிக்கோ இல்லை கட்டியோ டேங்கிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. பட் க்ரூமர்ஸை கொண்டு போனீங்கன்னா அந்த போர்ஷனே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவாங்க. அதுதான் பெஸ்ட். அது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சிசரிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபேஸ் கிட்டக்கெல்லாம் சிசரிங் பண்ணும்போது அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட தலையை கொடுக்காம இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தார். காதுலேயே ரொம்ப கட்டி சேர்ந்துருந்தது. நீங்கள் பார்த்தா தெரியும், காதில் இருக்க ஃபர் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தலையிலையும் வால்லையும் மட்டும் நீட்டாக ஃபர் விட்டுட்டு குளிப்பட்ட ஆரம்பிச்சாச்சு. ஸோ குளிப்பட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் அடம் பிடிச்சாரு. அவருக்கு வந்து சுத்தமாக தலையில் எது பட்டாலும் பிடிக்கல. வெறும் தலையில் ஷாம்பு போட்டேன் உடனே பிடிக்கல. ஆனால் தலையில் தேய்ச்சி விடும்போது பேசாமல் இருந்தார். பாடி ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுடாச்சு. அந்த ஒரு கார்னராக வந்து உட்கார்ற பழக்கமாகவே இருந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் நல்லா குளிப்பாட்டி துவட்ட ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், அவருக்கு ஃபுல் பாடியும் ஃபர்ரை ரிமூவ் பண்ணியாச்சு. ப்ளோயருக்கு சுத்தமாக பிடிக்கல. ப்ளோயர் இங்கிட்டு அங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளை ஒரு வழி பண்ணிட்டார் ப்ளோயர் போடும்போது. ஏன்னா நல்லா காஞ்சிடணும். அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு அவரை வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே சோட்டு, வீட்டுக்கு போய் சேஃபாக போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். பாய்.